சாத்தூர் பாரம்பரிய சமையலில் குலோப்ஜாம் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இது குலோப்ஜாம் மாவை வச்சு குலோப்ஜாம் எல்லோரும் செய்கிறது தான். நான் இன்றைக்கி கூடுதல் சுவையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத செய்து காட்டுறேன், பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம என்னென்ன தேவைன்னு பார்த்துக்குருவோம். குலோப்ஜாம் மாவு ஒரு 200 கிராம், அதுக்கு 1.5 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன், கொஞ்சம் பால், 1.5 ஸ்பூன் தேன், கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கிடுவோம். அதில் இந்த பவுடரை போட்டுக்கிடுவோம், குலோப்ஜாம் பவுடரு. இதை போட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சம் பாலை ஊற்றி நல்லா குலோப்ஜாம் பதத்துக்கு பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கிடுவோம். ரொம்ப விட்டுறக்கூடாது, கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு பிசைகிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிடாதீங்க, ரொம்ப மெதுவாக இருக்கணும். இதே மாதிரி உருண்டை பண்ணுற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை உருண்டை பண்ணிடுவோம். இப்போ நம்ம கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வலுவழுப்பாக, திட்டாக இல்லாமல் நல்லா வலுவழுப்பாக உருண்டை பண்ணி வச்சுக்கிடுவோம். இருக்கிற மாவு எல்லாத்தையுமே உருண்டை பண்ணிடுவோம். இதே மாதிரி உருண்டை பண்ணிடுவோம். கொஞ்சம் நெய் தொட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். உருண்டை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம குலோப்ஜாமுக்கு உருண்டை பண்ணியாச்சு. இதே மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பாகு காய்ச்சிக்கிடுவோம், ஜீனி பாகு காய்ச்சிக்கிடுவோம். இதுக்கு இந்த கப்புட்டை ஒரு 1.25 கப்பு ஊற்றுவோம். 1 கப்பு, 1.5 கப்பு கொஞ்சம் அதே மாதிரி ஊற்றிருக்கேன், போதும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி சீனி 1.25 கப்பு இருக்கும் போட்டுறேன். சீனி நல்லா கரையட்டும், கம்பி பதமெல்லாம் வேண்டாம். நல்லா கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம குலோப்ஜாம் ரெடி பண்ணலாம். பாருங்கள், நல்லா சீனி கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் ஏலக்காய் பவுடரை போட்டுக்குருவோம். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டுருங்க. நல்லா காயட்டும். நல்லா 5 நிமிஷம் இந்த பாகு இதிலே இருந்தால் தான், அடுப்பில் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், பாகு இப்போ 5 நிமிஷம் அடுப்பில் இருந்துச்சு, நல்லா ஆயிடுச்சு. இப்போ நம்ம கம்பி பதெல்லாம் அதில் வர வேண்டாம். இப்போ இறக்க போகிறோம். இப்போ இந்த சமயத்தில் இந்த தேன் விட்டுக்குருவோம். தேனை விட்டு இறக்கி வச்சுருவோம். தேன் எதுக்கு விடுறேன்னா, நல்ல சுவையை கூட்டி கொடுக்கும். நல்லா கொஞ்சம் கெட்டு போகாது. இந்த பாகு நம்மளுக்கு உரையாது, அப்படியே இருக்கும். நல்ல பாகு எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். பாகு உரையாமல் இருக்கணும். குலோப்ஜாம் போடும்போது பாகு உரையக்கூடாது, நம்மளுக்கு சுவை அதிகமாக இருக்கும். குலோப்ஜாமுக்கு பாகு ரெடி பண்ணும்போது ஒரு 1.5 ஸ்பூனு தேனை விட்டு நல்லா கிண்டி இறக்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கெட்டு போகாது, உரையாது, அப்படியே இருக்கும். இப்போ நம்ம அடுத்து குலோப்ஜாம் மாவை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிடுவோம். இதுக்கு இப்போ வடைச்சட்டியில் ஆயில் விட்டு சூடாகிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் சூடாகட்டும், அதுக்கப்புறம் பொரிச்சு எடுப்போம். பாருங்கள், எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. ரொம்ப காஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு கருகிரும். அதனால் சும்மா மீடியமாக இருக்கும்போதே எடுத்து உள்ளே போட்டுருவோம் உருண்டையை. உடஞ்சிராம லைட்டாக திருப்பி விடுங்க, உடஞ்சிடக்கூடாது உருண்டை. உடஞ்சிராம திருப்பி விடுங்க.
பாருங்கள், நல்லா இப்படி திருப்பி திருப்பி விட்டு ஒன்று போல் வேக வைங்க. நல்லா இப்படி கோல்டன் கலர் வரணும். உடஞ்சிடக்கூடாது, உருண்டை நல்லா உடையாமல் மெதுவாக திருப்பி விட்டு வேக வைங்க. வெந்துருச்சு, இப்போ எடுத்துருவோம். எடுத்து ஜீனி பாகில் போட்டுருவோம். நம்மளுக்கு தேன் விட்டதுனால நல்லா கூடுதல் சுவையாக இருக்கும். அதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் பொரிச்செடுத்து ஜீனி பாகில் போட்டுருவோம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. தேன் எதுக்கு விட்டேன்னா இந்த பாகு வந்து உரையாது. இந்த குலோப் ஜாம் வந்து கூடுதல் சுவையாக இருக்கும், ருசியாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் நாளைக்கு இருந்தால் கெட்டு போகாது. இதுக்காகத்தான் தேனை விட்டு செய்திருக்கேன். இதே மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.